தருமபுரி ஸ்ரீகிருஷ்ணா பாராமெடிக்கல் கல்லூரி மற்றும் டாக்டர் அரவிந்தஸ் கருத்தரித்தல் மையம் இணைந்து நடத்தும் பெண்கள் சுகாதார விழிப்புணர்வு மற்றும் கருத்தரங்கு நடைபெற்றது. இந்த கருத்தரங்கு விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் கல்லூரி தாளாளர் திரு கிருஷ்ணமூர்த்தி வரவேற்றார். பின்னர் விழாவிற்கு வருகை தந்த மருத்துவர் திருமதி சண்முக சாந்தினி, சிறப்பு மகப்பேறு மருத்துவர் திருமதி மோனிஷா, திரு கார்த்திகேயன், மருத்துவ மேலாளர் திரு கலைவாணன், மேலாளர் திரு சூர்யா, மக்கள் தொடர்பு அலுவலர் செல்வி கோகுலலட்சுமி, மருந்தாளர் சித்த மருத்துவர் ஆசியா ஆகியோர் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். விழாவின் முதலாவதாக சிறப்பு அழைப்பாளர் மருத்துவர் திருமதி சண்முக சாந்தினி அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி விழாவை துவக்கி வைத்தார். பிறகு கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு நீர்க்கட்டிகள், பெண்களுக்கு உருவாகும் ஹார்மோன் பிரச்சனைகள் பற்றியும், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், மாதவிடாய் முறையற்ற நிலை, மாதவிடாய் ஒழுங்கில்லாமை, கர்ப்பப்பையில் நீர்க்கட்டி, பாப்பிலோமா வைரஸ் தடுப்பூசி, வெள்ளை வெளியேற்றம், கருப்பை ஆரோக்கியம், இது போன்ற பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை பற்றியும், ஊட்டச்சத்துக்கள் குறைபாடுகள் பற்றியும் எடுத்துரைத்தார். கீழே ஓவரி தொங்கிட்டு இருக்கு. சரியா? ஓவரியோட வேலை என்ன? வெரி குட். மாதம் ஒரு 10 எக்கை ரெக்ரூட் பண்ணும், செலக்ட் பண்ணும். அந்த 10 எக்கில் ஒரே ஒரு எக்கு மட்டும் பெருசாக 2 சென்டிமீட்டர் அளவுக்கு அரௌண்ட் 14th டே வளரும். அது வெடிக்கும். அது பேர் என்ன? அந்த கருமுட்டை வெடிக்கிறதுக்கு பேர் என்னடா? அப்புறமா குடிச்சுக்கோங்க. யாரும் சொல்லுங்க. வெரி குட் மேடம், வெரி குட். அதுதான் ஓவுலேஷன். இந்த ஓவுலேஷன் இஸ் தி பேசிஸ் ஃபார் சைல்டு. சரியா? இந்த ஓவுலேஷன் நடந்து அந்த கருமுட்டை வெடிச்சு அதில் இருந்த எக்கு வெளியே வந்தால் மட்டுமே அது போய் ஸ்பெர்ம் கூட சேர்ந்து குழந்தையா உருவாகும். சரியா? இப்போ இந்த ஓவுலேஷன் நடக்காதது தான் எல்லாருக்கும் பிரச்சனையே. பிசிஓஎஸ் என்ன பண்ணும்? 10 ஃபாலிக்கல் அப்படிங்கிறதுக்கு பதில் 20-25 ஃபாலிக்கல்ஸாக ரெக்ரூட் பண்ணி வச்சுக்கும். இந்த அவுட் ஆஃப் திஸ் 25 ஃபாலிக்கல் எதுவுமே 2 சென்டிமீட்டருக்கு டாமினன்ட் ஃபாலிக்கலாக வளராததுனால என்ன ஆகுது? வெடிக்காததுனால எக்கு நம்மளுக்கு வராது. இப்படியே இருந்துகிட்டு இருக்கும். சரியா? இந்த எக்கு வெடிச்சு அது போய் ஸ்பெர்ம் கூட சேர்ந்தா யூ வில் பிகம் பிரெக்னென்ட். இந்த எக்கு வெடிச்சு அது சேராம காஞ்சு போச்சு அப்படின்னா யூ வில் கெட் பீரியட்ஸ். இதுதான் பேசிஸ். சரியா? பிறகு பெண்கள் எப்படி உடலை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கல்லூரி மாணவிகளுக்கு மருத்துவர் எடுத்துரைத்தார். இந்த கருத்தரங்கு விழாவில் 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டு ஆர்வத்துடன் கவனித்துக் கொண்டனர். மாணவிகளுக்கு ஏற்படும் சந்தேகங்களை மருத்துவர் திருமதி சண்முக சாந்தினி அவர்கள் மாணவிகளுக்கு விளக்கமாக எடுத்துரைத்தார். இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாடாக கல்லூரி பேராசிரியர்கள் திருமதி ரஞ்சிதா, நந்தினி, குமுதா, கல்லூரி துணை பேராசிரியர் சந்தியா, கல்லூரி அலுவலக மேலாளர் அனிதா, கல்லூரியின் மக்கள் தொடர்பு அலுவலர்கள் ஹரி, கிருஷ்ணன், ரவி, மனோஜ் ஆகியோர் ஒன்றிணைந்து இந்த கருத்தரங்கு விழாவை வழிநடத்தினார்கள். நிகழ்ச்சியில் இறுதியாக கல்லூரி நிர்வாக அலுவலர் திரு ஜோதிபாசு அனைவருக்கும் நன்றி கூறினார்.